I
காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு மிக பணிவன்போடு அழைக்கின்றோம். விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும். அடுத்தபடியாக பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு மிக பணிவன்போடு கிராமத்தின் சார்பாகவும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்ம கண் இமைகளை எப்படி காக்கிறதோ அதே போல நம்ம தமிழ்நாட்டை காத்துக் கொண்டிருக்கும் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்ன்றது லேசுப்பட்டது கிடையாது. காவல் தெய்வம், தெய்வமும் காவலும் ஒண்ணு. தெய்வமும் காக்குது, அதே மாதிரி நம்ம காவல்துறை அதிகாரிகள் நம்மளை பார்க்கக்கூடியது காவல்துறை அதிகாரி அவர்கள். அதே மாதிரி அவங்க சொல்றதை வந்து நம்ம யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. எல்லாருமே டூ வீலர்ல போகையில ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்றாங்க, அது யாரும் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. அதே போல யாரும் டூ வீலர்ல போல மது அறிந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, அதையும் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி டூ வீலர் போல மொபைல பேசிட்டு போகாதீங்க, நிப்பாட்டி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க, அதையும் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. அதனால அவங்க சொல்றதை நம்ம கடைபிடிச்சாதான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு. அப்படினால பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது காரியாபட்டி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடுநீர் சார்பாகவும் மற்றும் எங்களது இசைக்கலைஞர் சார்பாகவும் எங்களது கலைஞர் சார்பாகவும் இந்த பொன்னாடையை புவாடையாக எங்களது சங்கத்தின் சார்பாக அனுபவிக்கிறோம். ஆத்திகுளம் கிராம பொதுமக்களுக்கும் நாடக சங்கங்களுக்கும் காவல்துறை சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் ஏன் பொன்னாட ஊத்துறேன்னு உங்களுக்கு தெரியாது. என் முகத்தை கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. ஏன்னா கிட்ட காரியாவட்டிய பக்கம் அதிகமா வருவேன். நான் ஒரு குடியார நாயி, குடிச்சு புட்டி எங்கன்னு படுத்துருவேன். என்னைய சந்தேக கேஸ்ல மட்டும் முடிச்சிடாதீங்க, திருட்டு கேஸ்ல போடுங்க. அடுத்தபடியாக முன்னாள் பிரசிடண்ட் கருப்பராஜா அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக வயர்மேன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கரெக்டா பிடிக்கிடுவேன். அடுத்தபடியாக மைக் செட் உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வந்து கிராமத்தின் சார்பாக மரியாதை பெற்று செல்லுமாறு மிக பணிவன்போடு அழைக்கின்றோம். தெய்வா மைக் செட் உரிமையாளர் தெய்வா முருகன் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு மிக பணிவன்போடு அழைக்கின்றோம். சீக்கிரம் வாங்க, டயாகிட்டு இருக்கு. நாடகம் பெரிய நாடகம். அடுத்தபடியாக கொட்டகை ராம்குமார் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு மிக பணிவன்போடு அழைக்கின்றோம். தோப்பூர் பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு மிக பணிவன்போடு அழைக்கின்றோம். யூடியூப் சேனல் ஆர்பி தவம் அவர்கள் மேடைக்கு வருமாறு மிக பணிவன்போடு அழைக்கின்றோம். சும்மா எடுக்கிறது எந்த யூடியூப்பும் போட மாட்டேன். சங்கலமங்கலம் நன்றாக குருவாக குருவே துணை அரிய லட்சம் யான் வருவேன் பண்ண பதிவியல் ஓடைய பயிலை சென்றால் விளைந்து செழிப்பாய் உயர்ந்த இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் வான்மழை பெய்து விவசாயம் பெய்து எல்லோரும் ஒற்றுமையோடும் வளமுடன் வாழ்வதை செய்கிறவா என கேட்டு இதெல்லாம் பொன்னாடை கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பாங்கிய அத்திகுளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அனைவருக்கும் என்ன சார்பாகவும் எனது இசைக்குழுவின் சார்பாகவும் என்ன சொன்னீங்க கலைக்குழுவின் சார்பாகவும் நல்ல இந்த வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்து விடைபெறும். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக ஆறுமணியை கல்விமணியை சேர்ந்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தினோம். கிராமத்தின் சார்பாகவும் அடுத்தபடியாக தோப்பூரை சேர்ந்த மிருதங்கஸ்ட் மருது அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகின்றோம். ஆல்ரவுண்ட் தண்டியமட்டை சேர்ந்த அழகர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகின்றோம். நகைச்சுவை நாயகன், நகைச்சுவை திலகம் என்று வீரபாண்டிய கட்டபொம்ம நாடகத்திலே பேருமுகமாக புகழ்பெற்ற எனது அன்பு தாத்தா மேல சொரிக்குளத்தை சேர்ந்த நடராஜன் சிரிப்பு நடிகர் அவருடைய புதல்வருமான எனது அன்பு மச்சான் மேல சொரிக்குளத்தை சேர்ந்த செல்வம் அவர்களுக்கு நமது கிராமஸ்தராக இங்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த சீன் அமைப்பாளர் பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு சித்தப்பா நாமதூர் அறியாமல்ல டி புதுப்பட்டியை சேர்ந்த நமது ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு எங்க சித்தப்பா அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக நல்லூரை சேர்ந்த பப்புடாக நடித்துக் கொண்டிருக்கும் நல்லூரை சேர்ந்த அண்ணன் முத்துவேல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பிளாக் கபடி சார்பாகவும் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறோம். நான் அண்ணே, எனக்கு ஒரு தம்பி. மரியாதைக்கு சொல்றதியா? இல்ல, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அண்ணேன்னு சொல்றவன் தப்பு கிடையாது. மயன்னு சொல்லுப்போ. அண்ணன் சொல்ல தப்பே கிடையாது, தப்பு கிடையாது. இல்ல உன் தப்பு கிடையாது. சித்தப்பு மயன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போவியா? இன்னொன்னு எதுக்கு நீ மயன்னு சொல்ல மாட்டேன் தம்பின்னு சொல்ற? உன் சொத்துக்கு நான் வந்துருவேன், வாரிசா வந்துடும் நீ சொல்ல மாட்டேன்ற. சரி, நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடப்படுத்தி கவிதைப்படுத்திய ஆத்திகுளம் கிராம பொதுமக்களுக்கும் ஊர் முக்கிய செயலுக்கும் மற்றும் இந்த நாடக அமைப்பாளர் பெரும் மதிப்புக்குரிய தோணுகாலை சேர்ந்த நமது துணை ராஜ்ய நடிகருமான மாரிமுத்தான் அவர் சார்பிலும் எங்களை சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக அணி சார்பில் நன்றி நன்றி கலந்த ஐயா வணக்கம் சொல்லியாச்சு. இன்னுமே யாருக்கும் சுரக்க எழுதப்படாது. சுரக்க இங்க இருந்தே எங்களுக்கெல்லாம் மதுரை பழக்கம். நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தாங்க, நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டு என்னமா அப்பாட்டிய பறிவுறுத்த மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. யாரு பாட்டியா? நீங்களே கலகலப்பா இருக்கணும். யாரு பாட்டியா? ஓ பாட்டியத்தை நாலு வச்சிருக்கீங்க. யாரு போங்கடா, அள்ளி தின்னுங்கடா, சாப்பிடுறா, நல்லா இருக்கா. இன்னொன்னு நான் சாப்பிட்டு மிச்சம் தானே நீ சாப்பிட போறீங்க. சங்கத்துல எத்தனை விட்டுருக்கீங்க? மகளே சொல்லுங்க மகளே. நம்ம சாப்பிடறதுதான் மக்கள் பகல் அவன் சாப்பிட போறேன். என்ன செய்யக்கூடாது, அதுல சேராதாங்க. அது எச்சிக்கால புத்தி. அதனால என்ன நீங்களே கலகாப்பாரு, நாங்களா பார்க்கலாம். சிறப்பான முறை ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி ஒளி அமைக்க முறையிலே சிறப்பான முறையை ஒளி அமைந்திருக்கும் தெய்வா ரேடியோ சொன்னார்களுக்கும் இங்கே பணிவிலிருந்த ஆபரேட்டர்களுக்கும் உண்மையே மைச்சர் சூப்பரியா. நான் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவேன், இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா உண்மையிலேயே அருமையான சிறப்பான முறையில் ஒளி எடுத்து கொடுத்த தெய்வா ரேடியோ சொன்னார்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையிலே இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த துணை ராஜ நடிகர் அந்த தோணுகளை சேர்ந்த மாரிமுத்தன் அவர் சார்பிலும் காலையில் கார் சென்ற மாலையில் விடுதலை ஏனைய விவசாய பெரிய மக்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பான முறையில் நமது ஆத்திகுளம் கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு இருக்கும் ஆர்பி தவம் அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் எங்களை கலெக்டர் சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொலக்கமே இருக்கப்படாது. இருக்கலாமா? சொலக்கம் இங்க இருந்து நமக்கு வந்து பிணைக்கம். நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தாங்க, நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டு என்னமோ அப்பாட்டிய பறிவுறுத்தது மாதிரி கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கப்படாது. நீங்களும் கலகலப்பா இருக்கணும், நாங்களும் கலகலப்பா இருக்கணும். ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. கூத்துல ஐயா எல்லா ஊருக்கு எத்தனை மணிக்கு நாடகத்துக்கு வருவோம்? எத்தனை மணிக்கு? ஒரு 9 மணிக்கு தான் சங்கத்துல அளவு போட்டிருக்காங்க. வருவோம். ஆனா நம்ம ஆத்திகுளத்துக்கு நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? எத்தனை மணிக்கு?
கரெக்டா 8 ஆளுக்கெல்லாம் வந்துட்டான். சண்டால பாவியலா சோறு போடுறது கூட கூப்பிடுறதுக்கு ஆளு இல்ல. அந்த மாதிரி ஆகி போச்சு. அதுக்கிட்ட நான் சொல்றது 10 மணிக்கிட்ட ஊருக்கு வரணும். அப்பதான் விசுக்குன நாடாக்காரா எப்பயா வந்து சாப்பிட்டு எப்பயா நாடா ஆரம்பி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம 8 ஆளுக்கு வந்ததுனால ஒருத்தரும் தேடல. நம்மளா அனாதியா படுத்து கிடந்திருந்தோம். அது என்னன்னு கேட்டா அப்பதான் உழ வைக்கிறாங்க. சரி இருந்துட்டு போது நமக்கு என்ன. சரி அப்படின்னாலே இங்கே காலையில் கடிச்சது அன்பு உள்ளங்கள் நமது சிறப்பான முறையை நாடு ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளிக்கு முதல் 2 வேலை ஐயா உன்னை எந்திரிக்க விடாம பாக்கலையா? எந்திரிக்க விடாமையா? ஆளுகளை எந்திரிக்க விடாம பார்க்கணும். சிலர் படுக்க விடாம பார்க்கணும். படுக்க விடாமனா ஆள்களை படுக்க விடாம பாக்குறது. நீங்க எழுப்பிடுவிய அதான் கணக்கு ஒண்ணு பெரியாஸ்பத்திரியில பிரசவ கட்ட கிடந்த மாதிரி இந்த மாதிரி படுக்க விடாம பாக்குறது நம்மளுடைய வேலை. சில பேர் போனோம்னு வந்திருப்பாங்க. ஆனா வெத்தலாக்க போனோம்னு வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்க நாள் வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தையும் விட்டு விட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 முன்னாடி இருந்து வந்திருப்பாங்க. நம்ம ஆட்சி வளர்த்து அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள் இப்படி இருக்கணும். ஏன்னா சில ஊர்கள் எல்லாம் பார்த்தா தண்ணி அடிச்சு விட்டு முன்னாடியே என்னடா பேசுற அனுப்பிடா நீ பேசுற அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்கள் இருப்பதனால இருந்தாலும் நீங்களே எப்படி இருந்தாலும் ஏப்பா மணி ஐயா சொல்லுங்க. இங்க வாரு கூட்டம் ஆட்சி வளத்துல இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. சரி நமக்கு என்னையா என்னையா நீ நாடகம் பார்க்க வந்தாத்தான் என்ன இல்ல எல்லாரும் வீட்டுக்கு போனாத்தான் என்ன சொல்றியா? ஆனா எங்க ஊர்ல இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை பெஞ்சது மாதிரி இங்கிட்டும் பேஞ்சிருந்தா நல்லா வந்திருக்கான். அதே மாதிரி மழை பெஞ்சாத்தான் என்ன நீ எல்லாரும் எந்திரிச்சு போனாத்தான் எனக்கு பிரச்சனையே அடையாது. எப்ப வந்து நான் பப்புனு பவுடர் போட்டனோ 45,000 முடிக்கிட்டேன். என்னத்துக்கு? அதுக்காக ஏமாத்திட்டு போன மட்டும் வரவே மாட்டோம். நீங்க பாக்குறீங்களே பார்க்கலையும், ஆனா நம்ம தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கோம். ஏன்னா நமது விட்டகாளியம்மன் பார்த்து கொண்டே இருப்பாள். அதனால நாங்க ஏமாத்த மாட்டோம். என்ன பெற்ற தாய்மாரெல்லாம் ஏப்பா மணி ஐயா அங்க மாறியா அங்கிட்ட ஒரு 35 பேரு. ஆமா இங்கிட்ட இங்க இந்த வீட்டுல அங்கிட்ட ஒரு 15 பேரு. அதுக்கு அடுத்து அங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு ஒரு 40 பேரு. தாய்மாரில வந்து குறையே சொல்லக்கூடாது. என்னையா மத்த ஆம்பளை கூட குறை சொல்லிடலாம். சரி நம்ம பெண்களை வந்து குறையே சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவங்க வந்து அதிகமான வேலைக்கு போறவங்க, கடுமையான வேலைக்கு போறவங்க. என்ன அப்படி கடுமையான வேலை? அட ஏன் என்னையா அவங்க ஊர என்ன வேலைக்கு போறாங்க? என்ன வேலை? இன்னைக்கு படிச்சாலுக்கு தான் வேலை வேலைன்றாங்க. சரி இன்னைக்கு படிச்சாலுக்கு வேலை அரசாங்க வேலை. இன்னைக்கு படிக்காத ஆளுக்கும் அரசாங்க வேலை. படிக்கல எப்படி அரசாங்க வேலை வரைக்கும்? படிக்காம இரு உனக்கு அரசாங்க வேலை கொடுப்பாங்க. என்ன சொல்ற? சென்ட்ரல் கவர்மெண்ட் 100 வேலை. என்ன பெற்ற தாய்மார்கள்லாம் அடே அப்பா ஏத்தா உங்களை சொல்றோம்னு கோச்சுக்கிறாதீங்க. இது எங்க ஊர்ல நடந்தது நான் சொல்றேன். அடே அப்பா என்னமா புடிஞ்சு தள்ளுக்கடிக்கிறது மாதிரி. இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துருச்சு. எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த கொரோனா நேரத்துல நாங்க நாடகத்துக்கு தான் போக முடியும், மற்ற வேலைகளுக்கு தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறது? இப்படி வீட்டுல இருந்தோம்னா எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு நானும் போய் நல்லா போயிட்டோம். அப்பதான் நிப்பாட்டிட்டு நாங்களும் போயிடலாம் காசு வாங்கி அப்படின்னு சொல்லி காலையில போய் சொல்லியா காலையில போயிட்டான். அதே மாதிரி அப்ப எங்க ஊர்ல பார்த்தா பெரிய கூட்டம். என்ன கூட்டம்? பொம்படியாளுங்க கூட்டத்தை பார்த்தா பெரிய ஒரு புண்ணியம். என்ன அப்படி புண்ணியம்? அதே மாதிரி நானும் 2 வருஷமா வீட்டுல இருக்குன்னு சொல்லி எங்க தலைவர்கிட்ட போய் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட தலைவரே நானும் 2 வருஷமா கொரோனாடு ஓடிட்டாங்க. எனக்கு நாடக ஆடத்தை தெரியும், மத்த வேலை தெரியாது. எனக்கு ஒரு 100 வேலை அட்டை கொடுங்க அப்படின்னு நானும் போய் கேட்க. எங்க தலைவர் நான் ஓட்டு போடல. ஓட்டு போடாம இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எனக்கு அட்டை ஓட்டு கொடுத்தாரு. ஊர்ல கூட நம்ம பேர் ஊர் பேரை சொல்றது இல்லையா? ஆமா. அப்ப அட்டை ஓட்டு எனக்கு கொடுத்தாரு. சரி நான் போய் வேலைக்கு போறேன்.
என்னமோ கண்டாலி மாதிரி என்னமோ புடிஞ்சு தள்ளுக்கடிக்கிறது மாதிரி இங்க என்னப்பா இத்த தட்டு தகவல் தட்டுறா. மண்ணு சுமக்கணுமியா? மண்ணு அள்ளுறதுக்கா? இத்த தட்டு தகவல் தட்டு. அதுல அவளுக்கு ஒரு மம்பட்டி, அதுல ஒரு கடப்பாறை, அதுல இன்னொரு தெரியுமா என்னையா? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி வாடுற தண்ணி, தண்ணி தவிக்குமியா? தூக்கு சோறு, கொண்டைக்கு பூவு, முகத்துக்கு சிந்தால் பவுடர், பூனை சேலை. ஆனா இத்தனை இருக்க இல்லையா மணி ஐயா? சொல்லியா? முதல்ல தகரத்தட்டுல எடுத்து வைக்கிற ஆயுதம் ஒரு பெரிய ஆயுதம். இதை காட்டு கொண்டு போன ஆயுதம் பெருசா? ஆமா. முதல்ல என்ன இருக்க இல்லையா? சரி, முதல் தகரத்தட்டுல தாய கட்டாத. தாய கட்டையா? அது இருந்தா தானே நூறு நடக்குது. ஆமா. அப்படி போய் பார்த்தா மணி ஐயா, நான் பயந்துகிட்டு போறேன். சரி, எப்படி இடுப்பால வெட்டுவாங்க. இன்னைக்கு முத நம்ம வந்திருக்கோம், எப்படி நாக்கு தள்ள செமக்க விட போறாங்க. அப்படி நானும் பயந்து நோடி எல்லாம் செமக்க விடுவாங்க. சரி, அப்படி நான் நிக்கிறேன். அதே அப்ப 27 பேர் ஒரு குளிக்க ஐயா. எப்ப ஒரு குளிக்கா? ஆமா, 27 பேருமே. ஒரு ஆளு கடப்பாரோட நிக்குது, ஒரு ஆளு மம்பட்டோட நிக்குது. கிணறு வெட்டவா என்ன போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப பார்த்தா அட ஐயா, அந்த 100 நாவல மாதிரி எங்கேயும் முடியாதுயா. என்னையா? நம்ம சேவை கடைக்கு போறோம் பாரு, நமக்கு சேவைக்கு கடைக்கு போறோம்னா எப்படி வலிக்காம சேவை பண்ணி விடாது, அதே கம்மாவளையில அந்த புல்லுக்கு வலிக்காம 3 இழுவத எப்படிதான் இந்த மம்பட்டியை தூக்கி 3 சுத்தி 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எரிஞ்சிருவாங்க. ஆமா, அவங்க அப்புறம் கூப்பிடுவாங்க. எப்படி எப்படி ஏடி இருளாயி ஏன் வாங்கடி போடுவோம். என்னடி அது தாயம் போடுற குறிப்பு, அது ஒரு குறிப்பு தனியா ஒதுங்கிறோம். அடுத்து இன்னொரு குறிப்பு தெரியுமா? என்ன குறிப்பு? பேணுவாக்கு குறிப்பு. அது என்ன குறிப்பு? அது ஒரு குறிப்பு. அதே மாதிரி இன்னொரு குறிப்பு இருக்குது. என்ன? ஆனா விறகு விறக்கிற குறிப்பு. இத்தனையெல்லாம் போயிட்டு போகுதுன்னு சொல்லி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 100 நாள் வழியில தெரிஞ்சுக்கலாம். எப்படி? அதுதான் பொருள் குறிப்பு. அது தனியா ஒதுக்கிடுவாங்க, அவங்க பேசுவாங்க. எப்படி? ஏடி ராமாயி, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? இப்ப அவளை இவந்தே வச்சிருக்கானாம்ல, ஆமாடி எடுபட்ட சிரிக்கி 5 வருஷமா இவந்தே இப்ப வச்சிருக்கான், இவளை விட்டுட்டு அவங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா 100 நாள் வந்து குறை சொல்லலதா என்ன பெற்ற தாய்மார்களே. ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு விவசாயம் பூராமே அழிஞ்சுக்கிட்டு போகுது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு பூ பிறக்க கூப்பிட்டாலும் கூட ஆமா அது சொல்லுது, அப்படின்னு அது ஒதுங்கிடுது. ஏன் நான் படுத்துட்டு எனக்கு 270 ரூபாய் ஏறுது, அக்கௌண்ட்ல அப்படின்னு. நீங்க பாருங்க, நெல்லு விலையில எடுக்கிற உரமே கல்லு விளையுது. இன்னைக்கு விவசாயம் பூராமே ஒழிஞ்சுக்கிட்டு வருது. அதனால என்ன பெற்ற தாய்மார்களே, 100 நாவலையும் பாருங்க. என்ன பெற்ற தாய்மார்களே, விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பாதம் தொட்டு கேட்டு சென்று என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால நாடு கெட்டு போச்சு, நாடு கெட்டு போச்சு நம்ம சொல்றோம். இன்னைக்கு நாடா கெட்டு போச்சு, இன்னைக்கு நம்மளாவே கெட்டு போய் கட்டுறோம். எப்படி தெரியுமா? ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி, ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி, ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி, இப்ப எல்லாமே கெட்டு போகுது தம்பி, ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி. நடக்குது.
தம்பி இப்படி எல்லாமே கெட்டு போகுது தம்பி. வயிற்றுக்கு சோறு கிடைக்குது. எல்லாமே தம்பி இப்படி எல்லாமே தம்பி. இந்நகரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ விநாயகர் துணை, ஸ்ரீ ஐயனார் துணை, நமது பொற்காளியம்மன் துணை, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் ஆத்திகுளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொற்காளியம்மன் திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டும் நமது ஆனி மாதம் 26ஆம் தேதி 10/7/2024 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ விநாயகர் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்வு நமது காரியாபட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையும் இந்த தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் தென்பாண்டி சிறுமி என்றும் 8 வருஷம் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளையனை வெளியேறு என்று வீர முழக்கமிட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட இந்த தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் சிறப்பாக இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் சென்ற சிறு சிறப்பாகக்கூடிய இந்த இடத்திலே கொண்டாடக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்று தலைக்கென்று பாராட்டப்படக்கூடிய எனது பாசத்தில் மேலான அன்பனா நமது அருகாவுள்ள தோப்பூரை சேர்ந்த நமது வீரராசு அவர்கள் இவ்வாறு முடியலை பௌத்தர் வெள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இந்த இடத்திலே தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய இசை குயில் தமிழகம் தனக்கென்று ஒரு வெற்றி குழி நாட்டிடக்கூடிய இசை அன்பக்கா நமது திருப்போணம் அருகாமுள்ள பி கரசகுலத்தைச் சேர்ந்த நமது பாசத்துக்குரிய முத்துச்செல்வி அவர்கள் இவ்வாறு வெள்ளையமாக அடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். அனைவரும் வெள்ளையரை வெளியேறு என்று விளம்பரப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடப்பட்டக்கூடிய எனது அன்பனார் நமது நரிக்குடி அருகாமுள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் கே குமரேசன் அவர்கள் இவ்வாறு கட்ட பொம்மனாக அடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். பாலிவீச்சு மன்னன் வையகம் ஓட்டும் திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய எனது பாசத்திலும் மேலான அன்பண்ணா தோணுகால் மாநகரம் கண்டெடுத்த எம்எஸ்பி மாரிமுத்து அவர்கள் இவ்வாறு ஊமத்திர பாண்டியனாக அடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். இவர்களுக்காக கணக்குப்படியாக வாழ்த்தக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை வீர சோழம் அருகாமுள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த தெய்வேந்திரன் அவர்கள் இவ்வாறு தானாவது பிள்ளையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் இவரையும் இடையிலே நான் கைது செய்து விடுகின்ற அவரோடு துடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சித்தப்பா இந்த மண்ணின் மைந்தரமான ஆத்திகுளம் மாநகரத்தைச் சேர்ந்த பி பாண்டியன் அவர்கள் இவ்வாறு கால துறையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை எல்லாம் மகரு குணுங்க சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் திரைப்பட புகழ் என்று பல நாடகத்திலேயே நடித்து பல படத்திலேயே நடித்து புகழ் பெற்ற எனது அன்பு மாப்பிள்ளை பாலமேடு அருகாவுள்ள டி கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த எஸ் கே போதவர் அவர்கள் இவ்வாறு அவர்களை கம்பளம் பட்டமாக நடிக்க காத்துக்கொண்டார். ஐயா மணி ஐயா ஒரு சிறிய விஷயம் சொல்லுங்க, பெருசாக சொல்லுங்க. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகமா எத்தனை பேர் வரணும்? எத்தனை பேர்? 13 பேர். 13 பேர். ஆனா இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்கோம்? 13 பேர் வந்திருக்கோம்யா. எத்தனை நாளா 13 பேர் வந்திருந்து சரிதான். 13 பேர் நான் தான் மதுரையில இருந்து கூட்டு வந்தேன். இன்னைக்கு ஆத்திகுளத்துக்கு நீங்க 13 பேர் வர கிடையாது. டிரைவரை சேர்த்து 14 பேர்யா. கிடையாதுயா. என்ன டிரைவரை விட்டு நடிகர் மட்டும் சொல்லு. நானும் மாமா தான் ஏத்திட்டு வந்தேன். 13 பேர்யா. 13 பேர் நீ சொல்ற. 13 பேர் இன்னைக்கு கிடையாது. என்னையா நீ என்னையா அப்படி சொல்ற? இன்னைக்கு வந்திருக்கு எத்தனை பேர் தெரியுமா? 12.15. என்னையா முக்கால காணா? 12.15 எப்படாண்டி கேப்பீங்க? அதானே. அதே மாப்பிள்ள போத ஒரு. சத்தியா? அடே அப்பா. ஆள்
எப்படி பெரிய 6 அடி மனுஷன், அதே அப்பா பெரிய மூட்டு படுத்த மனுஷன். என்னடா கால் வேலை ஏற்றோம்னா ஒரு சீட் வேணும்ன்றான் உட்கார்றதுக்கு. அதே மாதிரி இங்க உள்ள உட்காரோம்னா எனக்கு ஒரே பேர் வேணும்ன்றான். ஆனா இன்னொன்னு மணி ஐயா சொல்லுங்க, வெளியே வரல சும்மா வர மாட்டாரு. ஒரு கம்பு ஒண்ணு வச்சிருப்பாரு. சரி, சிலாவரிசை போட்டுதான் வெளியே தவுவாரு. எப்படி எப்படி வெளியே வச்சுல சோமா பண்ண கொடுத்தா இருக்கான். அது செய்யற சட்டை எனக்கு பெரிய சட்டையா இருக்கு. வாடானோ கால் இன்னைக்கு வெளியே வச்சுக்கிறோம். வாடா அப்படி சொல்லாத, நீ மாட்டிக்கிடுவ. பாத்துக்குருவான். ஆளுதே சித்தாளு, ரொம்ப வினயமான ஆளு, விவரமான ஆளு. அதுக்கு தானே வந்திருக்கான். அதுக்கு நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரி இசையமைக்க வந்தவர் 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி என்று பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசானாகி வழங்கி வரக்கூடிய நமது திருச்சி அருகாமுள்ள எம் புனியங்குளத்தைச் சேர்ந்த GK சந்திரன் அவருடைய பொதுவருமான மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்று வீரபாண்டிய கட்டமான நாடகத்திலே புகழ் பெற்று வந்த எனது அன்பு அப்பா மறைந்த மாமேது கல்விமணியைச் சேர்ந்த நமது KK மணிமுத்து அவருடைய பொதுவருமான எனது அன்பு சகோதரர் நமது கல்விமணியைச் சேர்ந்த KM மணிமாறன் அவர்கள் இவ்வாறு 6 மணி ஆண்பின்பார். 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாடாத்தங்க ஊட்டி வளர்த்த அம்மா, அன்னுக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஏறும் அண்டாம தோசும் சேராம தொப்பு கூட அறுத்தெடுத்த அம்மா, கண்ணூரத்தம் பாராமல் கஞ்சி தண்ணி இல்லாமல் பாலும் சோறும் முட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா, 10 மாசம் என்னத்தை வந்து கெட்டி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஆள் காட்டி விரட்டு அக்கன் நான் சொல்லி கொடுத்தேன், நான் நாடன் கூட குடிச்சு வீட்டோடு கொட்டி கொடுத்தேன். ஆள் காட்டி விரட்டு அக்கன் நான் சொல்லி கொடுத்தேன், நாடன் கூட குடிச்சு வீட்டோடு கொட்டி கொடுத்தேன். காலவெட்டி நாடகம் நட்டு காட்டுக்கு வச்சு கொடுத்தேன், சிறுவாடு சேர்த்து வச்சு சேர்த்து வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் அங்கே வரவிப்பேன். அம்மா 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 கொஞ்ச நேரம் அங்கே வரவிப்பேன். காய்ச்ச வந்து நான் கொடுத்தா கசவை குடிக்க வச்சு என் உள்ள சொல்லி வச்சு தானிய வச்சு கூட தாயை என்ன படிக்க வச்சு உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா, ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா. 10 மாசம் என்னுக்கு வந்து பெற்று எடுத்த அம்மா, மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாடம் தந்து கொத்தி எடுத்த அம்மா, அதுக்கு முன்னால ஆகாயம் சும்மா, ஓ அதுக்கு முன்னால ஆகாயம் சும்மா. ஆரவாரிரோ ஆரவாரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ. நன்றி நன்றி. அன்பு சகோதரரே,
அதாவது நீங்க வந்து கூட சொல்லிக்கங்க, நான் சொல்ல மாட்டேன். அதுபடியாக இங்கு கோயிலடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது தோப்பூர் பெரிய ஒரு கிராமம். தோப்பூர் சொன்னாலுமே தோப்பூர் கோவிந்தன் சொன்னாலுமே நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை திலகம், அப்படின்னு பெரிய நாயகன். அப்படியா அந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை உருவாயிருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தோப்பூரை சேர்ந்த எனது அண்ணன் மாப்பிள்ளை மாறுதவர்கள் இவ்வாறு இங்க மிருதம் போல இங்க யாரா இருந்தாலும் சரி, துண்டு சீட்டு கொடுத்தோ காசு கொடுத்தோ பாட்டு படிக்க சொல்லக்கூடாது. நல்லா அமைதியா உட்காந்து நாடகத்தை பாருங்க, நல்லா ரசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சொல்லி யாரும் வச்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம். தோப்பூரை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை மாறுதவர்கள் இவ்வாறு மிருதம் போல
இல்ல நல்ல இளவட்ட குறிப்பு என் மாப்பிள்ள. ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணல நீங்க. ஆனா மாட்டு தோல் இந்த செத்த தோல் இந்த பால் வட்டுச்சுன்னா எங்க மகள் எல்லாம் உங்களுக்கு கட்டி கொடுத்தோம்னா என்ன செய்ய போறே தெரியல. சரி இருக்கட்டும் மாப்பிள்ள, நன்றி வணக்கம். ஆனா இன்னொன்னு மாப்பிள்ள, எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆனா எப்படியாவது நீ கையடியா அடிச்சு படைச்சுக்குருவ. சரி இருக்கட்டும், நன்றி வணக்கம். ஹலோ, தோப்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பராஜா அவர்களுக்கு எனது சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். அடுத்தபடியாக ஆத்திகுளம் கணேசன் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம். அடுத்தபடியாக ஏ கருணாநிதி அவர்கள் தோப்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். மாப்பிள அடிவாக்கல் இன்னைக்கு எப்படியோ பிறக்கி எடுத்து போட்டிருக்காங்க அவரு. அது நம்ம ஊர் பக்கத்துல இருந்தனால அதனால அவருக்கிடையாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் என்று சொல்லக்கூடிய அந்த பாசத்துக்குரிய அன்பு மாப்பிளை தோடுகால் அறியாமுள்ள நாம தங்கையமுடியை சேர்ந்த அனைவரவர்கள் இவ்வாறு ஆர்டர் அங்கர் மாப்பிள அழகு தண்டியாம்பட்டி அழகரா உட்காவா உட்கா நோத்தானுக்கிட்டு இருக்க வந்துருக்கேன் அதுக்கு இருக்க குடும்பத்தில் இருக்கிற கொடுத்ததுக்கு இது வேற என்ன மாப்பிள இந்த உட்கால கொடுத்ததுனால தானே பேசுறேன். சரி இருக்கட்டும். அவர் கிடையாது எங்கே மாப்பிள இன்னும் ஒரு சிறிய விஷயம் கேட்கலாமா? இப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த அழகர் ஆத்துக்குள்ள இறங்கையில எல்லாருமே கோமாளி வேஷம் போட்டு திரி எடுத்து ஆடி வரோம்ல.
அதுக்கு எப்படி அடிப்ப? அழகே கட்டியா நான் தண்ணி பிச்சுறேன். என்ன மாப்பிள? என்கிட்ட தண்ணி இல்ல மாப்பிள. ஆனா மாப்பிள, ஆனா தண்ணி பிச்சு யாருக்கு அடிக்கிறீங்க? முந்தி அடிச்சதெல்லாம் யாருக்கு அடிச்சோம்? அழகுக்கு. இப்ப யாருக்கு அடிக்கிறோம்? எந்த பிள்ளை புடிச்ச உள்ள நல்ல செவத்த பிள்ளையா வருதோ ஷான் வந்தது மாதிரி வெங்காயத்துக்கு ஹரி போய்டா போய்டா இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இருக்கட்டும், இருந்தாலும் கூட எங்களுக்கு தாய் தாப்பனாக தாளமாக இசைக்க வந்திருக்கும் எனது அன்பு மச்சான் மேல சொல்லிக்கொள்ளத்தை சேர்ந்த செல்வமும் மருதவர்கள் இங்கே சீர் தாளமாக இசைக்க காத்து விடுறார். அப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். ஏன்னா ஏன்னா செத்த வீட்டுல வெத்த வாக்கு வச்சது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு பிடிக்கும். அதற்கு அப்படியாக ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் சீன் அமைக்க வேண்டும் முறையில் சிறப்பாக சீன் அமைத்திருக்கும் எனது அன்பு சித்தப்பா நமதூர் அருகாமுள்ள புதுப்பட்டியை சேர்ந்த எங்களது இது சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் சொல்லணும்ல, அவர் எழுதியிருக்காருல. நமது காவனா தானா ஆனா நாவனா ராமசாமி ரெட்டியார் அவர்கள் சிறப்பான மொழி இங்கே சீனி அமைத்திருக்கும் எனது அன்பு சித்தப்பா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சபை நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். ஆனா உண்மையிலே நம்ம ஊர்ல மாதிரி சாப்பாடு எந்த ஊர்லயும் நம்ம சாப்பிடல. அருமையான அன்னதானம், அதுலயும் சைவமாக சிறப்பான முறையில் எங்களுக்கு உணவளித்த நமது கிராமத்தாருக்கு நன்றி, ஆத்தியுளம் கிராமத்தாருக்கு நன்றி கலந்த தெரிஞ்சுட்டு மைக்கேல பீக்கு டாப்னு சொல்லக்கூடிய ஒளி இணைப்பாளர் என்ற தினத்திலே இவ்வாறு வட்டாரத்திலே தனக்கென்று ஒரு வெற்றி கொடி ஆட்டி வரக்கூடிய நமது தெய்வா ரேடியோ உரிமையாளர் ஏ முருகன் இருப்பிடம் தோணுகால் என்பதை தெரிவித்து சொல்கிறோம்.